அனைவருக்கும் வணக்கம். பாரதத்தின் தென்பகுதியிலே அமைந்திருக்கும் நமது தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தர்காக்களில் ஹஜ்ரத் சயீத் பாஷா இறை தூதரான அவரின் தர்கா அமைந்திருக்கிறது. இங்கு ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் ஹஜ்ரத் சயீத் பாஷா அருள் பாலிக்கிறார். திருமண தடை, வேலையின்மை, சொத்து பிரச்சனை, இன்னும் பலவாறு பிரச்சனைகளுக்கு இங்கு தீர்வு கிடைக்கிறது. அமாவாசை நாட்களில் பல ஊர்களில் இருந்து மற்ற மாநிலங்களாகிய பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே போன்ற பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து அவரிடத்தில் முறையிட்டு பலன் பெற்று செல்கிறார்கள். இதோ மாங்கனி தேசமான கிருஷ்ணகிரியின் பெயர் பெற்ற தர்காக்களில் ஹஜ்ரத் சயீத் பாஷா தர்காவும் ஒன்று. மலை மீதும் மலைக்கு அடிவாரமும் அவரின் தர்கா அமைந்திருக்கிறது. ஹஜ்ரத் சயீத் பாஷா, அக்பர் பாஷா என்கிற சகோதரர்களின் தர்கா இங்கு இருப்பதனால் இந்த மாங்கனி தேசத்திற்கு இன்னொரு பெயர். இந்தியாவின் மாங்கனி தேசம் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகிரிக்கு இந்த தர்காவும் சிறப்பு. இதோ நாம் இன்று மலை மீது ஏறி அவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். அவரிடத்தில் அருள் பெற்று செல்லலாம் என்று. இங்கு தண்ணீர் வசதி கிடையாது, ஏதோ கடைகள் எதுவும் கிடையாது. நாங்களே உணவை தயாரித்து வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கு அமர்ந்து உண்டு சந்தோஷமாய் அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று செல்லப்போகிறோம். பாருங்கள் படிக்கட்டுகள் எப்படி இருக்கிறது என்று. இதோ இந்த சிறுவன் எப்படி செல்கிறான் என்று பாருங்கள். போகும்போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், வரும்போது மிக சுலபமாய் வந்து விடலாம். சுலபம் என்றால் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். மலை மீது ஏறவும் இறங்கவும் கஷ்டமாகத்தான் இருக்கும். வெயில் மிக மிக கொடுமையாக இருக்கிறது. இது கோடைக்காலம். தண்ணீர் தாகம் வேறு வாட்டி வதைக்கிறது. நாம் எப்படியோ தண்ணீர் எடுத்து சென்று விட்டோம். இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய வாட்டர் கேன் இருக்கிறது. ஸோ இந்த சிறுவன் சந்தோஷமாய் பேசி கொண்டிருக்கிறான். அமர்ந்து மலை மீது அமர்ந்து அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக தெரிகிறது. கிருஷ்ணகிரியின் அழகை இந்த மலை மீது இருந்து பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுகிறது. எவ்வளோ அழகாக இருக்கிறது நமது நகரம் என்று. இதுவரை நாங்கள் பாதி மலைதான் ஏறி இருப்போம் என்று நினைக்கின்றேன். எத்தனை படிக்கட்டுகள் இருக்கிறது என்று கூட எண்ணாமல் வந்துவிட்டோம். ஆனால் ஒரு ஃபீல், பாதி மலை தொட்டு விட்டோம் என்று. இன்னும் மீதி இருக்கிறது. மிகவும் களைப்பாக இருக்கிறது. தண்ணீர் தாகம் வாட்டுகிறது. எப்படியோ எங்களிடத்தில் பெரிய வாட்டர் கேன் இருப்பதனால் நமது தாகத்தை தீர்த்து கொண்டு மலை ஏறி சென்று கொண்டிருக்கிறோம். சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் கூட இந்த மலை மீது ஏறி ஆசீர்வாதம் பெற்ற வந்திருக்கிறார்கள். பாருங்கள் நமது நகரம் எவ்வளவு அழகாக தெரிகிறது என்று. சில படிகள் தான் மீது உள்ளது. முழுமையாக ஏறிவிட்டோம் என்று நினைக்கிறோம். மிகவும் களைப்பாக இருக்கிறது. உணவு அருந்திவிட்டு மீண்டும் பயணத்தை தொடரலாம் என்று நாம் அனைவரும் முடிவெடுத்து கொண்டு ஓய்வெடுக்க இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். சுற்றிலும் வெயில் வாட்டி வதைக்கிறது. எங்கு உட்காருவது என்பது தெரியவில்லை. நிழலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நமது சிறுவர்கள். ஏதோ ஒரு இடத்தில் சிறிது நிழல் கிடைத்து விட்டது, அமர்ந்து விட்டார்கள். இப்பொழுது உணவருந்திவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்வோம். இங்கிருக்கும் கோட்டை
கொத்தளங்களை பார்க்கும் பொழுது மிக மனதுக்கு மிக மிக சந்தோஷமாக உள்ளது. இந்த கோடை வெயிலுக்கு அந்த பாருங்கள் அந்த கோட்டையை பார்க்கும் பொழுது இது எப்படி கட்டியிருப்பார்கள், அந்த காலத்தில் இங்கு எப்படி வந்து இந்த மலை மீது இந்த கோட்டை கொத்தளங்களை கட்டி முடித்திருப்பார்கள். ஆச்சரியமாக உள்ளது. இதை பார்க்கும் பொழுது மனதுக்கு இதமாகவும் இருக்கிறது. கோடை வெயில் வாட்டி வதைத்தாலும் இந்த பயணம் மிகவும் இனிமையாக இருக்கிறது. இது போன்ற ஸ்தலங்களை, அதாவது புனித ஸ்தலங்களை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம். உணவுக்கு பின்னால் தர்காவை தரிசிக்க செல்வோம். இதோ காய்ந்து இருக்கும் சருகுகள், இதை பார்க்கும் பொழுது கூட ஒரு புதுமையாக தெரிகிறது. இந்த வெயிலின் தாக்கம் பச்சை செடிகளை கூட சருகுகளாய் மாற்றி வைத்திருக்கிறது. ஒரு தீக்குச்சியை போட்டால் எரிந்துவிடும், அந்த அளவுக்கு காய்ந்து போயிருக்கிறது. சுகாதாரமாகவும் இருக்கிறது. ஆனால் சில இடங்களில் சுகாதாரத்தை கடைபிடிக்காமல் கண்ட பிளாஸ்டிக் பொருட்களையும் கண்ட சாராய பாட்டில்களையும் அங்கங்கு போட்டு வைத்திருக்கிறார்கள். அதை தவிர்த்தால் நல்லது என்று நினைக்கிறோம். நாம் இருக்கும் இடம் நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம மலை குகைக்கு போகிறோம். ஒரு குகை இருக்குது இங்கே, அதை பார்க்கறது தான் போயிட்டுருக்கோம். வித்தியாசமான படிக்கட்டு பாருங்கள், எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம போகலாம். பாருங்கள், இந்த கட்டடம் எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அட, இங்கே யாரோ நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற அனலே போதாதுன்னா இது வேறு பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் செய்யலாமா? தப்பு இல்லையா? பாருங்கள், இந்த படிக்கட்டு வித்தியாசமாக இருக்குது. மெதுவாக இறங்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த தீ அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அப்படியே எரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அனல் எப்படி அடிக்குதுன்னா சூரியனுடைய அனலை விட அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதை பாருங்கள், நான் சொல்ல, இது குகைக்கு போகிற வழி. இந்த நுழைவு வாசல் தான். ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போகணும். குனிஞ்சு மெதுவாக போகணும். ஏன்னா கரும் இருட்டு, சூரிய ஒளின்றதே கிடையாது. நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து தான் போடணும். இங்கே ஆல்ரெடி நிறைய கூட்டம் இருக்குது. குழந்தைங்க, பெண்கள்லாம் இருக்காங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் குளித்து முடித்து பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே நிறைய பேர் ஃபோனில் தான் அந்த வெளிச்சத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா நீங்கள் இருட்டை தான் பார்க்க முடியும். ஒருத்தர் முகம் இன்னொருத்தருக்கு தெரியாது. இப்போ அந்த வெளிச்சத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அசிங்கம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த இடத்துல வந்தாலும் நம்ம மக்கள் ஒரு சுத்தத்தை கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க. பாருங்கள், இருட்டு எப்படி போயிட்டுருக்காங்கன்னு. ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் உள்ள ஒரு ஏசி ரூம்குள்ளே போகிற மாதிரியான அனுபவம் இங்கே கிடைக்கும் நமக்கு. அவ்வளோ ஒரு குளுமையாக அந்த நிழல், எவ்வளோ ஒரு ஏசி ரூம்குள்ளே போகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் அங்கே இருக்கும் நமக்கு. ரொம்ப நேரம் அங்கே இருந்தாவே குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அனல் தகிக்குது வெளியில். ஆனால் இங்கே ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த வழியாக தான் வெளியே வரோம். அந்த குகைக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கான வழி இது. இது இன்னொரு சிறப்பு. மக்கள் பேசிக்கிறாங்க, இங்கிருந்து மைசூருக்கு போகிறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. இந்த குகை வழியாக போர் வீரர்கள், அந்த காலத்தில் திப்பு சுல்தானுடைய போர் வீரர்கள் குதிரையில் இங்கிருந்து மைசூருக்கு போனதா சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. எல்லாம் பேச்சுவாக்கில் இருக்காது. யாரை கேட்டாலும் சில கதைகள் சொல்லுவாங்க. சில பேர் சில கதைகள்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கிருந்து மைசூருக்கு வழி இருக்குது, போர் வீரர்கள் போயிட்டு இருந்தாங்க குதிரையில் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. எது எப்படியோ இந்த குகை
ஒரு இனிமையான பயணம், இனிமையான தருணம், இனிமையான ஒரு இடம். அதோ வெளியே வரோம். இப்போ பாருங்கள், அடுத்ததான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் நிறைய தண்ணி நிற்குவீங்க. அதோட சுவடுகள்லாம் பாருங்கள் தெரியுது. மழை காலத்தில் நிறைய தண்ணி நின்றுட்டுருக்குவீங்க. இங்கெல்லாம் நிறைய குளித்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடம் இன்னொரு சிறப்பு, பாதுஷா அவர்களுக்காக வேண்டிக்கிட்டு முடி காணிக்கை செலுத்துவாங்க. முடி காணிக்கை செலுத்துகிற இடம் வந்து. ஸோ இங்கே எல்லாமே முடித்து இந்த இடத்துல குளிச்சுட்டு இப்போ நம்ம தர்காவுக்கு போக போகிறோம். கிட்ட நம்ம தர்காவுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்த தரிசனம் வந்து தர்கா தான். தர்காவுடைய நுழைவு வாசலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் நுழைவு வாசல். உள்ளே வந்து படம் பிடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் இங்கேக்கு என்னுடைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.